இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவு என்னென்னா, என்ன டிக்கெட்டோடைய காஸ்ட்டோ அதை தான் நீங்கள் கவுண்டரில் வைக்கணும். கவுண்டரில் வந்து அதிகப்படியாக வைக்கக்கூடாது. அப்படி விற்றீங்கன்னா மாட்டிப்பாங்க. ஆனால் வாய்மொழி உத்தரவாக தமிழ்நாடு தேட்டரிகள் வாங்கியிருக்கிறவங்க என்னென்னா, குறைந்தபட்சம் 500 ரூபாய்க்கு வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் விற்றுக்குங்க அப்படின்னு. அது எப்படி போகுதுன்னா 500 தாண்டி 1000, 2000, 3000, 5000 வரைக்கும் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இந்த ரசிகர் மன்றம் போய் டிக்கெட் கேட்டிருக்காங்க. எப்பவுமே இது என்னன்னு இப்பெல்லாம் ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்துக்கு ஒரு ஷோ கொடுத்துருவாங்க இந்த பெரிய ஹீரோக்களுடைய. ஏன்னா அவன் தான் வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா படம் வரும்போது பேனர் கட்டுறது, பாலாபிஷேகம் ஊத்துறது, பட்டாசு வெடிக்கிறது, ஒரு கொண்டாட்டமா தான் கை காசு செலவு பண்ணி அது வந்து ஈடு செஞ்சுக்கிட்டோம். அதில் ஒன்றும் பெரிய லாபம்லாம் கிடையாது. அதுக்கு ரசிகர் மன்ற ஷோவுக்கு டிக்கெட் கேட்டப்போ அவங்க கிட்டே 400 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுங்க, ஒரு டிக்கெட் 400 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டாங்க. பொதுவாகவே இந்த டெல்டாவில் பார்த்தீங்கன்னா நான் விசாரிச்ச வகையில் வந்து ஒரு தேட்டர் ஒன்று 2-3 பேர் சொன்னாங்க, டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து தேட்டர் வாசலில் உட்காந்துக்கிட்டு அவங்க தான் டிக்கெட் கொடுப்பாங்க, நாங்களாம் வந்து என்னவோ அந்த காஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க, மேற்கொண்டு விற்கிறது அவங்க தான் அப்படின்ற மாதிரியான விஷயம். திரையரங்கு உரிமையாளர் சங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கிட்ட கேட்ட போகுது, அவருக்கு அதிகப்படிக்கு விற்கிறாங்க, விற்காமலாம் இல்லை, ஆனால் எல்லா இடத்துலையும் விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சங்க தலைவர் அப்படிதான் சொல்லி ஆகணும்.